இன்ஸ்டாகிராம்ல எப்படி மணி earn பண்றது? In this video நீங்க எப்படி ப்ரொஃபஷனல் அக்கவுண்ட் கிரியேட் பண்ணலாம், உங்களுக்கு கிஃப்ட் ஆப்ஷன் எப்படி வரும், உங்களுக்கு சப்ஸ்கிரைப் ஆப்ஷன் எப்படி வரும், and fourth one is promotion. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்பர் 1, நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட் வச்சிருக்கணும். நீங்கள் வந்து 2 to 3 ரீல் வந்து போஸ்ட் பண்ணிட்டாலே நீங்கள் ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட்டாக வந்து மாற்றிக்கலாம். ஸோ இது மூலயமா உங்களோட மந்த்லி இன்சைட், உங்களோட ரீலோட இன்சைட் எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கலாம். நம்பர் 2, நீங்கள் பேர்ன் ஆன் இன்ஸ்டாகிராம் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும். ஸோ அது எப்படி வாங்குறதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் க்ரோமில் போயிட்டு பேர்ன் ஆன் இன்ஸ்டாகிராம் அப்படின்னு வந்து சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே போயிட்டு உங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி பாஸ்வேர்டை போட்டு அதில் ஒரு கோர்ஸ் கேட்கும். அந்த கோர்ஸை நீங்கள் சும்மா சிம்பிள் கொஸ்டினாக தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் வரும். இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணோன்னே உங்களுக்கு ஃபியூ டேஸில் கிஃப்ட் ஆப்ஷன் எனேபிள் ஆயிரும். நான் ஏன் போய் சொல்கிறேன், நான் வந்து ஜனவரிலே இந்த சர்டிஃபிகேட் வாங்கிட்டேன். எனக்கு மே மந்தில் தான் வந்து. ஸோ உங்களுக்கு எப்படி வருதுன்னு எனக்கு தெரில. ஸோ வாட் இஸ் கிஃப்ட் ஆப்ஷன்? இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு ரீலை ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கப்போ உங்களுக்கு கிஃப்ட்னு அந்த இடத்துல ஷோ ஆகும். ஸோ நீங்கள் அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 30 ருபீஸில் வந்து ஒரு ஸ்டிக்கர் இருக்கும். அந்த ஸ்டிக்கர் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி இப்போ எனக்கு நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா அந்த ஸ்டிக்கர் மூலமா எனக்கு 30 ருபீஸ் வரும். இது வந்து ஒரு கிரியேட்டர் இல்லாட்டி ஒரு வியூவர் வந்து நமக்கு வந்து தர ஒரு கிஃப்ட். இதில் எந்த விதத்துலையும் இன்ஸ்டாகிராம் நமக்கு காசே தரல. ஒருவேளை இன் ஃபியூச்சர் இன்ஸ்டாகிராமே நமக்கு மானிட்டேஷன் ஆப்ஷன் கொடுத்தா, ஐ மீன் ரிவன்யூ ஆப்ஷன் கொடுத்தா, அப்பையும் இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து இந்த மானிட்டேஷன் ஆன் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணி சர்டிஃபிகேட் வாங்கிக்கோங்க. நம்பர் 3, சப்ஸ்கிரைப் ஆப்ஷன். இப்போ நீங்கள் கிஃப்ட் ஆப்ஷன் எனேபிள் ஆயிருச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் ஆப்ஷனும் எனேபிள் ஆயிரும். யூடியூப்ல எப்படி மெம்பர்ஷிப் ஆப்ஷனோ அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்ல சப்ஸ்கிரைப் ஆப்ஷன். இப்போ நீங்கள் எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்கன்னா நீங்கள் எனக்கு வந்து பே பண்ணணும். ஸோ இது மூலயமா ஏர்ன் பண்ணலாம். நம்பர் 4, ப்ரொமோஷன். இப்போ யாரோ ஒரு பிராண்ட் வந்து என்கிட்ட என்னோட பிராண்டை ப்ரொமோட் பண்ணித்தாங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்கன்னா நான் அவங்களுக்கு வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு அவங்கள்ட்ட இருந்து நான் சர்டைன் மணி வந்து வாங்கிக்கிறேன். ஸோ இதான் வந்து ப்ரொமோஷன் வந்து சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கே வந்து தெரியும். நவடேஸ் இந்த மாதிரி மட்டும்தான் இன்ஸ்டாகிராமில் மணி ஏர்ன் பண்ண முடியும். அதுவும் மெயினாக ப்ரொமோஷன் மூலயமா தான் வந்து நிறைய பேர் வந்து மணி ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க, இன்க்ளூடிங் மீ. ஸோ இப்போ இன்னைக்கு டேட்டில் யூடியூப் ரெவன்யூ தர மாதிரி இன்ஸ்டாகிராம் ரெவன்யூ தரதில் ஒரு வேலை இன் ஃபியூச்சர் கொண்டு வந்தாங்கன்னா நான் நம்மளோட பேஜில் வந்து அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் இன்னமும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு போனஸ் டிப் சொல்கிறேன். நீங்கள் இன்ஸ்டாகிராமில் உங்களோட பர்சனல் அக்கௌண்ட்டாக நீங்கள் மாற்றினதுக்கு அப்புறமும் நீங்கள் உங்களோட செட்டிங்ஸில் அக்கௌண்ட் ஸ்டேட்டஸில் போய் பார்த்தீங்கன்னா இந்த 4மே வந்து க்ரீன் கலரில் இருந்தால் மட்டும்தான் அந்த கிஃப்ட் ஆப்ஷனுமே வந்து எனேபிள் ஆகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் இந்த சிம்பிள் சென்ட் பண்ணுங்கள். அப்படியே ஹவு டு கெட் மோர் ஃபாலோவர்ஸ் இன் இன்ஸ்டாகிராம்ட்டு இந்த வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். டாடா, பாய் பாய்.